வணக்கம். திருமந்திர தொடரை பார்த்து அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அந்த வகையில் வரிசையாக 54 பாடல்களை நிறைவு செய்து இன்று 55வது பாடலில் அடியெடுத்து வைக்கிறோம். இந்த 55வது பாடல் வேத சிறப்பு என்ற தலைப்பின் கீழ் வருகிறது. வேத சிறப்பில் அந்த வேத நாயகனை பற்றி என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன, அந்த நாயகனை எப்படியெல்லாம் அறிய முடியும் என்றெல்லாம் பார்த்து வருகிறோம். வேதங்கள் 6 கூறுகளாக உள்ளன. அந்த 6 கூறுகளிலும் சேர்ந்து ஒரு மானிடம் தலைத்து ஓங்குவதற்குரிய அனைத்து வாழ்க்கை நெறிமுறைகளும் வாழ்வியலுக்கு தேவையான கலை நுட்பங்களும் 64 கலைகளும் அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த வேதமாகவே இறைவன் இருக்கிறான். வேதத்தினுடைய 6 அங்கம்தான் உடலினுடைய 6 அங்கமாக நமக்கு படைக்கப்பட்டுள்ளது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், அநாதகம், மணிபூரகம், அநாதகம், விசுத்தி, ஆகுனை என்ற 6 ஆதாரங்களும் வேதங்களினுடைய 6 கூறுகளை குறிப்பிடுவனவாகத்தான் இந்த உடல் அமைப்பு உள்ளது. அப்படியென்றால் வேதத்தை உணர்வதும் உடலை உணர்வதும் ஒன்றுதான். நீங்கள் உடலில் உத்தமனாக கோயில் கொண்டுள்ள இறைவனை உணர்ந்து விட்டால் அதுதான் வேதத்தினுடைய அறிந்த பயன் என்று இந்த பாடல் இயம்புகிறது. பக்தியினுடைய ஆரம்ப கட்டத்தில் நாம் இறைவனை வெளியே அமைந்துள்ள எல்லா கோயில்களிலும் சென்று வழிபடுகிறோம் அல்லவா? அது பக்தியினுடைய முதல் படி. அந்த முதல் படியிலேயே நின்றுவிடக்கூடாது. அடுத்த படிக்கு ஆன்மாக்கள், மனிதர்கள் அனைவரும் முன்னேற வேண்டும் என்பதை இந்த பாடல் உணர்த்துகிறது. இந்த முன்னுரையுடன் இந்த பாடலுக்குள் சென்றால் உங்களுக்கு சுவையாக இருக்கும் என்று இந்த முன்னுரையை தருகிறேன். அந்த வேத சிறப்பில் வரக்கூடிய அந்த பாடல், ஆரங்கமாய் வரும் மாமறை ஓதியை, ஆரங்கமாய் வரும் மாமறை ஓதியை, ஊரங்கமாக குணம் பயில்வாரில்லை, வேரங்கமாக விளைவு செய்து அப்புறம் பேரங்கமாக பெருக்குகின்றாரே. வேரங்கமாக விளைவு செய்து அப்புறம் பேரங்கமாக பெருக்குகின்றாரே என்பது நாம் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை கூறக்கூடிய வரிகள். என்ன செய்ய வேண்டும் என்பதை முதல் 2 வரிகள் சொல்கின்றன. ஆரங்கமாய் வரும் மாமறை ஓதியை கூரங்கமாக குணம் பயிர்வார் இல்லை. அப்படி என்றால் ஆரங்கமாக வரும் மாமறை ஓதியை நாம் கூரங்கமாக குணம் பயில பழக வேண்டும். பக்தியினுடைய ஆரம்ப கட்டத்திலேயே நின்று விடாதீர்கள் என்று திருமூலர் கூறுகிறார். நாடும் நகரமும் நட்டிரு கோயிலும் தேடி திரிந்து சிவபிரான் என்று பாடுமின், பாடி பணிமின், பணிந்தபின் கூடிய நெஞ்சத்து கோயிலாய் கொள்மினே. அவர் என்ன சொல்கிறார்? எல்லா இடங்களுக்கும் போய் நீங்கள் இறை வழிபாடு செய்யுங்கள், ஆதிசிவனை வணங்குங்கள். ஆனால் அவரை உங்களுடைய நெஞ்ச கோவிலில் ஆன்ம ஒளியாக, ஞான ஒளியாக காணுங்கள் என்று சொல்கிறார். கூடிய நெஞ்சத்து கோயிலாய் கொள்மினே. உங்களுடைய நெஞ்சம் என்னும் கோயிலுக்குள் இறைவனை காண முயலுங்கள் என்றுதான் அவர் சொல்கிறார். நாம் அதை விட்டுவிட்டு இந்த 3 வரிகளில் சொன்ன மாதிரி நாடும் நகரமும் நட்டிரு கோயிலும் தேடி திரிந்து சிவபிரான் என்று பாடிக்கொண்டிருக்கிறோம். ஊர் ஊராக சென்று இறைவனை காண துடித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த இறைவன் எங்கே இருக்கிறான்? நம் நெஞ்ச கோயிலில் இருக்கிறான். உள்ளம் பெருங்கோயில் ஊனடம்பு ஆலயம் வள்ளல் பிரானாருக்கு வார் கோய்புற வாசல்
தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காலா மணிவிளக்கே தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். அவன் உள்ள கோயிலில் உரைகின்றான். உள்ளத்தை சுத்தமாக வைத்துக் கொண்டிருந்தால் ஞான ஒளியாக அவன் நமக்கு காட்சி தருவான். அதை காண பயில வேண்டும், பழக வேண்டும். தான் பற்ற அது தலைப்படும். அதை செய்யுங்கள், பக்தியினுடைய அடுத்த நிலைக்கு செல்லுங்கள். வேதம் அதைத்தான் உணர்த்துகிறது என்பது பொருள். ஆரங்கமாய் வரும் மாமரை ஓதியை கூரங்கமாக குணம் பயில்வாரில்லை. ஆரங்கமாய் வரும் மாமரை, அப்ப அது என்னையா ஆரங்கமாய் வரும் மாமரை? அதை சொல்லாம நீங்க வாட்டுக்கு பொருளை மட்டும் சொல்லிட்டு போறீங்களே அப்படின்னு கேட்பீங்களா இல்லையா? வேதத்தினுடைய கூறுகள் 6. 6 கொலாம் அவர் அங்கம் படைத்தன அப்படின்னு அதைத்தான் சொல்லுகிறாரு. 6 கொலாம் அவர் தம் மகனார் முகம், 6 கொலாம் அவர் தார்மிசை வண்டின்கால், 6 கொலாம் சுவையாக்கினதாமே, 6 கொலாம் அவர் அங்கம் படைத்தன என்று திருநாவுக்கரசர் பெருமானும் இதைத்தான் அந்த விஷம் நீக்கும் படிகத்தில் சொல்லுகிறார். 6 கொலாம் அவர் அங்கம் படைத்தன. வேதத்தை 6 கூறுகளாக படைத்திருக்கிறான். 6 கொலாம் அவர் அங்கம் படைத்தன, 6 கொலாம் அவர் தம் மகனார் முகம், 6 கொலாம் அவர் தார்மிசை வண்டின்கால், 6 கொலாம் சுவை ஆக்கினதாமே. அப்ப இந்த வேதத்தினுடைய 6 கூறுகள் என்னையா? வேதத்தினுடைய 6 கூறுகள். முதலில் கல்பம். கல்பம் என்பது சடங்குகள் செய்யும் முறை. ஆலயங்களிலும் இல்லங்களிலும் எல்லா விதமான விழாக்களை, கொண்டாட்டங்களை நாம் செய்வதற்குரிய வழிமுறைகளையும் அந்த கொண்டாட்டங்களில் பின்பற்றக்கூடிய மந்திரங்களையும் சொல்லக்கூடியது கல்பம், முதல் கூறு. அடுத்து சிக்ஷை. சிக்ஷை என்பது ஒலிகளை பற்றி குறிப்பிடக்கூடியது, மந்திரங்களினுடைய பயனை குறிக்கக்கூடியது, ஒலியை குறிக்கக்கூடியது, எழுத்தை குறிக்கக்கூடியது என்று எடுத்துக்கொள்ளலாம் சிக்ஷை. வியாக்கரணம், இலக்கணங்கள், மொழி இலக்கணத்தை குறிப்பிடக்கூடியது வியாக்கரணம். சந்தோபிதம், சந்தங்களையும் சந்த வடிவில் அமைந்துள்ள செய்யுள்களையும் குறிப்பிடக்கூடியது. நிறுத்தம், நாட்டியத்தினுடைய நுணுக்கங்களை சொல்லக்கூடியது. ஜோதிடம், கிரகங்களினுடைய இயக்கத்தை பொறுத்து மானிடர் வாழ்வில் நிகழக்கூடிய இன்ப துன்பங்களை கணித்து சொல்லக்கூடிய கலை ஜோதிட கலை. ஆக இந்த 6 கூறுகளும் வேதத்தின் கூறுகளாக உள்ளன. அதான் ஆரங்கமாய் வரும் மாமரை ஓதியை. இப்படி வேதங்களினுடைய 6 கூறுகளையும் எடுத்து இயங்குகின்ற அந்த மாமரை ஓதியான இறைவனை உங்களுடைய உடலின் அங்கமாக பார்க்க பழகிக் கொள்ளுங்கள். மூலாதாரத்தில் பார்க்க பழகுங்கள். மூலாதாரத்தின் மேல் மனம் வைத்து மேலை துவாரத்தை முகாரமிட்டு வேலத்த வெளியே விழித்திட்டு காலத்தை கடந்து நின்றால் அந்த ஞான கடவுளை உணரலாம் என்று இன்னொரு திருமந்திரம் சொல்கிறது. ஆக ஒவ்வொரு ஆதாரத்திலும் குடிகொண்டுள்ள இறைவனை நீங்கள் காணப்பழகலாம். அதான் ஆரங்கமாய் வரும் மாமரை ஓதியை கூரங்கமாக குணம் பயில்வார் இல்லை. அந்த மாதிரி பழகுங்கள். உங்களுடைய உடலினுடைய அங்கமாக இறைவனை பார்க்க பழகுங்கள். இறைவனை ஒவ்வொரு ஆதாரத்திலும் தரிசித்து வணங்க பழகுங்கள். மூலாதாரத்தில் மூண்டலு கண்ணலை காலால் எழுப்பும் கருத்தறிய பழகுங்கள் என்று சொல்கிறார்கள். ஆரம்பகால பக்தியில் நீங்கள் புறத்தில் உள்ள கடவுள்களை எல்லாம் தேடி சென்று வழிபடுவது தவறில்லை. அப்படி வழிபடும் பொழுது அந்தந்த சுவாமியை உங்களுடைய நெஞ்சத்திற்குள் கொண்டு வர வேண்டும். அதுதான் சொல்றாரு, ஆரங்கமாய் வரும் மாமரை ஓதியை கூரங்கமாக குணம் பயில்வார் இல்லை. வேரங்கமாக விளைவு செய்து அப்புறம் உங்க நெஞ்சத்துக்குள்ள உள்ள இறைவனை நீங்க அங்க காணாம, காண்பதற்கு முயற்சி செய்யாம வேரங்கமாக விளைவு செய்து கொண்டிருக்கிறீர்களே, அங்கும் இங்கும் தேடி அலைகிறீர்களே. நிலத்திற்குரிய கடவுளான காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதரை தேடி அலைகிறீர்கள். நீருக்கு உரிய ஈஸ்வரனான திருவானைக்காவில் உள்ள அந்த ஜம்புகேஸ்வரரை தேடி அலையுங்கள். நெருப்பினுடைய அம்சமாக உள்ள திருவானமலை அண்ணாமலை ஈஸ்வரரை தேடி அலைகிறீர்கள். காற்றுக்கு ஆதாரமாய் விளங்குகின்ற காலத்தின் ஆதரை திருக்காலத்தில் சென்று தரிசனம் செய்கிறீர்கள். ஆகாயத்திற்கு ஆதாரமாக உள்ள
வடிவமாக உள்ள சிதம்பரம் நடராஜரை சென்று வழங்குகிறீர்கள், தவறில்லை. எங்கு சென்று வந்தாலும் கடைசியில் என்ன செய்ய வேண்டும்? கூடிய நெஞ்சத்து கோயிலாய் கொள்மினே. உங்களுடைய நெஞ்சத்துக்குள்ளே அவர்களை எல்லாம் இழுத்து கொண்டு வந்து குறியமர்த்த வேண்டும். அதுதான் பக்தியினுடைய அடுத்தபடி. முதல்ல போய் வணங்கிக்கிட்டு உடனே ஓடி வர பழகக்கூடாது. அந்த இறைவனை உங்கள் நெஞ்சகத்தினுள், நெஞ்சமென்ற வீட்டிற்குள், நெஞ்சமென்ற கோயிலுக்குள் அமர்த்த பழக வேண்டும். அதான் வேறங்கமாக விளைவு செய்து அப்புறம் நீங்க அங்கங்க போய் பார்த்து கொண்டிருக்கீங்களே தவிர உங்க நெஞ்சத்துக்குள்ள கொண்டு வர மாட்டிருக்கீங்க. கூரங்கமாக குணம்பெயல்வார்கள் இல்லாமல் இருக்கிறீர்களே, நெஞ்சத்துக்குள்ள கொண்டு வாருங்கள். பேரங்கமாக பெருக்குகின்றார்களே, கோயில்களுடைய எண்ணிக்கையெல்லாம் கூட்டி கொண்டு போய் அங்க எல்லாம் போய் நீங்க விதவிதமாக பக்தி செய்கிறீர்கள். கிரிவலம் வருகிறீர்கள், அங்க பிரதர்சனம் செய்கிறீர்கள், தீச்சட்டி எடுக்கிறீர்கள், காவடி தூக்குகிறீர்கள், உண்ணா நோன்பு மேற்கொள்கிறீர்கள், எல்லாம் செய்கிறீர்கள். ஆனால் எல்லாவற்றையும் செய்து ஒன்றை செய்ய மறந்து விடுகிறீர்கள். அந்த இறைவனை உங்களுடைய நெஞ்ச கூட்டிற்குள் அடைக்க பழக மாட்டிருக்கிறீர்கள், பழகாமல் இருக்கிறீர்கள், பயிலாமல் இருக்கிறீர்கள். அந்த நெஞ்சகத்துக்குள் இறைவனை இழுத்து கொண்டு வந்து அமர வையுங்கள் என்பதுதான் இந்த பாடல். வேதம் அதைத்தான் சொல்லுகிறதுன்னு இதை சொல்றாங்க. 6 அங்கங்கள் வேதத்தின் கூறுகளாக உள்ள 6 அங்கங்களும் இதைத்தான் வற்புறுத்துகின்றன. இறைவனை உங்களுடைய நெஞ்ச கூட்டிற்குள் கொண்டு வாருங்கள், அடையுங்கள், விடாதீர்கள், சிக்கன பிடித்துக் கொள்ளுங்கள். உடம்பிலே உத்தமன் கோயில் கொண்டுள்ளான் என்பதை உணருங்கள். உடம்பார் அழியின் உயிரார் அறிவார், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பிலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை ஞானிருந்து ஓம்புகின்றேனே என்று அவர் சொல்கிறார். அப்போ உடம்புக்குள்ளே உத்தமன் ஒளியாக இருக்கிறான். அந்த உத்தமனைத்தான் காண முயற்சி செய்ய வேண்டும். புறக்கோயில்கள் எத்தனை இடத்திற்கு சென்று வழிபட்டாலும் வழிபாட்டில் தன்மை என்ன? அந்த இறைவனை உங்களுடைய நெஞ்ச கூட்டிற்குள் அடைத்து வைத்து கொண்டு வணங்க பழக வேண்டும். நெஞ்ச கூட்டிற்குள் ஒளியாக உள்ள இறைவனை காண வேண்டும். வேதங்கள் அதைத்தான் சொல்கின்றன என்கிறதுதான் இந்த பாடல். அரங்கமாய் வரும் மாமரை ஓதியை ஊரங்கமாக குணம்பயில்வாரில்லை, வேரங்கமாக விளைவு செய்து அப்புறம் பேரங்கமாக பெருக்குகின்றாரே. மற்றும் ஒரு திருமந்திர பாடலை எடுத்துக்கொண்டு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை மேன்மைகள் சைவ நீதி உலகெங்கும் விளங்குவதற்கு இதை அனைவரையும் பார்க்குமாறு செய்யுங்கள். பார்த்தவர்கள் சைவ அன்பர்களுக்கெல்லாம், சைவ சித்தாந்தத்தை விரும்புகின்ற அன்பர்களுக்கெல்லாம் இதை பகிருங்கள். உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு பகிருங்கள், நண்பர்களுக்கு பகிருங்கள். அனைவரும் பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொல்லி, வான்மிகில் வளாது பெய்க, வழிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிரல் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.